வணக்கம் மக்களே. பிக் பாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துச்சு. அதுல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேத்து எபிசோட் நடக்கும்போதே நம்ம யோசிச்சிருப்போங்க. நாளைக்கு கண்டிப்பா நம்ம கமருதனுக்கும், பாருக்கும் புட்டுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நேத்து எபிசோட்ல எல்லாருமே கமருதனோட பிளேவ பத்தி பயங்கரமா இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அந்த டைமே நம்ம பாருவோட மூஞ்ச பார்க்கவே முடியலன்னு வைங்க. அதோட யாரோட பிளே வந்து இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல அவங்கள்ட்ட வந்து சரக்கே இல்ல அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நம்ம பாரு தான் எல்லாருமே சொன்னாங்க. அவங்க போட வேண்டிய சண்டை எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க மொத்த வீடுமே அதுக்கு வந்து பழகிட்டோம். அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாலுமே எங்களுக்கு அது வந்து அஃபெக்டே ஆகாது அப்படிங்கிற மாரிலாம் அவங்க பேசியிருந்தாங்க. அத கேட்ட உடனே பார்வோட முகத்த பார்க்கவே முடியலன்னு வைங்க. ஆல்ரெடி 1 வாரமா நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு வேட்டு வச்சுட்டு தான் இருந்தாங்க. நான் வந்து உன்னோட காதல் வலையில சிக்கிக்கிட்டேன். அதை எங்க அம்மாவுக்கு நான் புரிய வைக்கணும். அதுக்கு எனக்கு 24 மணி நேரம் வேணுங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அத கேட்டே நம்ம கம்ப்யூட்டர்ன்னு இருந்துட்டு, "நீ என்ன சின்ன பாப்பாவா? நீ வந்து என்னோட காதல் வலையில சிக்கறதுக்கு. நீயே எவ்வளோ மெச்சூரு. உனக்கு தெரியாதா நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டுங்கிற" மாரிலாம் பேசியிருப்பாரு. அதோட நம்ம பாரு வந்து 24 ஹார்ஸ் அவங்க அம்மா வீட்டுக்குள்ள இருக்கணுங்கும்போதே, நம்ம கமருதனுக்கு அது ஓகேவா படல. ஏன்னா, இந்த விஷயத்த பத்தி நம்ம வெளிய போய் பேசிக்கலாம். மேபி கமருதன் கழட்டி விடுறதா கூட இருக்கலாம்னு வைங்க. பட் அவரு சொன்ன ஒரு விஷயம், இந்த மாரி நம்ம வெளிய போய் அத பத்தி பேசிக்கலாம். ஆல்ரெடி இங்க வந்து நீ என்னை பத்தி ஃப்ரேம் பண்ணது எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. அதுல இதையும் வேற சொன்னனா, மொத்தமா தப்பாயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆல்சோ உங்க அம்மா உள்ள வந்துட்டு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இடம் குடுக்க தேவையில்ல. எதுக்கு 24 ஹார்ஸ் இருக்கணும்? நீ சமாளிக்கணும் இதெல்லாம் யோசிக்கிற. வெளியில போயிட்டோம்னா நமக்கு எவ்ளோ டைம் வேணா இருக்குல்ல. அண்ட் 4 செவுத்துக்குள்ள முடிச்சுக்கலாம். எதுக்கு இந்த மாரி பப்ளிக்ல வச்சு இத பத்தி பேசணும் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம கம்ருதுன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஆனா நம்ம பாரு திரும்ப திரும்ப அதே விஷயத்த பேசி, இப்ப வந்து ஆதிரைக்கு குடுத்திருந்த அந்த 24 ஹார்ஸ நேத்து ஆதிரை வெளிய போம்போது, அத பாருக்கு குடுத்துட்டு போயிட்டாங்க. அது கிடைச்சதுல இருந்தே நம்ம பாரு ஹாப்பியாவும் இருக்காங்க. அதே நேரம் கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்கன்னு வைங்க. எப்படி எங்க அம்மாவ சமாளிக்க போறேன்? என் குடும்பம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்க ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? இல்ல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க தனித்தனியா ஸ்மோக் ரூமுக்கு போறீங்க, வாஷ் ரூமுக்கு போறீங்க, ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போறீங்கங்கிறது எனக்கு தெரியல. இத்தன விஷயம் பண்ணி முடிச்சுட்டு ஃபேமிலி ரூம்ல இப்படி கன்டென்ட் கிடைக்கிறதுக்காக இப்படிலாம் பண்றது, இட்ஸ் நாட் ஃபேர் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மார்னிங் நம்ம நினைச்ச மாதிரியே இவங்க 2 பேருக்கு பயங்கர சண்டை வந்துருச்சு. நமக்கு அமிர்து பயங்கரமா பாரு திட்டிட்டாங்க. அது என்ன விஷயம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க.